பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் பிசனாத்தூர் பகுதியில் தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த பகுதியில் தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு அரசு அனுமதித்தால் தீபாவளி பண்டிகையை அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கருப்பு நாளாக கொண்டாடுவோம் என கூறி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். வேலூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களும் ஆசிரியர்களும் கோரிக்கை அட்டை அணிந்து 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை அட்டை அணிந்து நாள் முழுவதும் வேலை செய்து அந்தந்த வட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இது தேர்தல் கால வாக்குறுதிகளான பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் இன்று மாநிலம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் திருப்பத்தூரில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரசு பள்ளியில் பயின்று வரும் 7ஆம் வகுப்பு மாணவி கனிஷ்கா. இவர் வகுப்பறையின் கதவை திறக்கும் பொழுது கட்டுவிரியான் பாம்பு கடித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட ஆசிரியர்கள் மாணவியை வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பள்ளி வளாகத்திற்குள் புதர்கள் மண்டி கிடப்பதால் விஷத்தன்மை கொண்ட பாம்புகள், பூச்சிகள் போன்றவை நடமாட்டம் அதிகமாக இருந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் உள்ள ஏரியில் அனுமதியின்றி மணல் கடத்தி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போது போலீசார் வருவதை அறிந்து கிருஷ்ணமூர்த்தி என்பவர் டிராக்டரை அங்கேயே விட்டு தப்பி சென்றார். இந்நிலையில் அஜித்குமாரை கைது செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அனுமதியின்றி மண் கடத்திய டிராக்டரை போலீசார் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு சென்றனர். திருப்பூரில் பனியன் நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போனஸ் அளிக்கப்பட்டதோடு 9 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் பத்தியவாடி கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவரின் மனைவி வேண்டா என்பவர் விளைநிலத்தில் நிலக்கடலை பறித்து கொண்டிருக்கும் போது திடீரென இடி தாக்கியதில் மயங்கி விழுந்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் தலைமுறை பேரவை மற்றும் நாராயணி மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலசங்கம் சார்பில் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை நாராயணி மருத்துவமனையின் இயக்குனர் பாலாஜி துவக்கி வைத்தார். இதில் ஓய்வு பெற்ற ஆட்சிப்பணி அதிகாரி சிவகாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் திரளான முடித்திருத்தும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை வெள்ளிக்கிழமை ஆட்டுச் சந்தையில் 3000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் போட்டி போட்டுக் கொண்டு ஆடுகளை வாங்கி சென்றதால் ஆட்டு சந்தையில் 1.5 கோடி முதல் 2 கோடி வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். வேலூரில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து மலை கிராமம் வழியாக இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 1330 மது பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் மது பாக்கெட்டுகளை கடத்தி வந்த 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கள்ள சாராயம் காய்ச்சுவதை நிறுத்திய நிலையில் சாராய வியாபாரிகள் வெளிமாநில மது பாட்டில்களை குறைந்த விலையில் வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர்.